கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 8 வசனத்தின் பின்பாகம். தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். தேவன் மனிதனோடு சஞ்சரிக்கவே விரும்புகிறார். ஆதாம் ஏவாளோடு பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் தேவன் உலாவினார். ஏனோக்கோடு தேவன் சஞ்சரித்தார். நோவாவோடு தனது பேழையின் திட்டத்தை அளவுகளோடு தெளிவாக பேசினார். மோசேயோடு தேவன் முகமுகமாய் இடைப்பட்டார். ஆம், தேவன் ஆதி முதற்கொண்டு மனிதனோடு சஞ்சரிப்பதையே விரும்புகிறார். சகரியா 8 புறஜாதியார் ஒரு யூதனை குறித்து சொல்லும் சாட்சியை பார்க்க முடிகிறது. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் என்று புறஜாதியார் ஒரு யூதனை பார்த்து கூறுவதை நாம் காண்கிறோம். தேவன் யாரோடு இருக்கிறார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களோடு இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு நம்மோடு இருப்பார் என்றால் கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்று கிறிஸ்தவ குடும்பங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் சமாதான குறைவுகளும் போட்டியும் பொறாமைகளும் நிறைந்து காணப்படுகிறது. சமாதானத்தின் காரணராக பிறந்தார் என்று சொல்லுகிறோம். இயேசு நம்மோடு இருப்பார் என்றால் ஏன் பிரிவினை எண்ணங்கள், சமாதான குறைவுகள்? சிந்திப்போம். உதட்டளவில் காணப்படும் வசனங்கள் உள்ளத்தில் இல்லை. நம் சாட்சி இல்லாத வாழ்க்கையை எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. தேவன் பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் போல நடந்து கொள்ளலாம். ஆனால் நமது இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றே தேவன் பார்க்கிறார். நாம் வெளிப்புறமாக அலங்கரித்து சுத்தமான உடைகளை உடுத்தி வாசனை திரவியங்களை பூசி மிடுக்காக இருக்கிறோம் என்றாவது நமது உள்ளான ஆவிக்குரிய மனிதனின் நிலையை நிதானித்திருக்கிறோமா? இல்லை என்றால் இன்றே நிதானிப்போம். நாம் நல்லவர்களைப் போல பேசும் பாசாங்கு கிறிஸ்தவர்களாய் இராமல் சுத்த இருதயத்தை வாஞ்சிக்கிறவர்களாயும் ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் செய்கிறவர்களாயும் இருப்போமாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களின் சாட்சியை எழுப்புதலின் அடையாளம் என்பதை உணர்ந்திட செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.